மாலை பொழுது பள்ளி பருவத்தில் பாடசாலை செல்லும் அவளை காண்கிறான். கண்டு மனதில் ஏதோ சஞ்சலப்பட்டவனாய் அவள் மீது பதிந்த கண்களை அகற்ற முடியாமல் அகன்று செல்கிறான். மீண்டும் சந்திப்போமா என ஏங்கும் அவன் மீண்டும் ஒருமுறை அவளை சந்திக்கின்றான். அவளுடன் எப்படியோ பேசியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தவனாய் அவளிடம் போய் கதை கேட்கின்றான். அவளோ பதில் ஏதும் சொல்லாமல் விலகிச் செல்கிறாள். அதன் பிறகு அவன் படிக்கும் பல்கலைக்கழகத்தில் மாணவியாக இணைகிறாள். அவனோ சற்றும் எதிர்பார்த்தவனாய் ஏங்கி நிற்கின்றான். கடவுளும் எம்மை இணைக்க விரும்புகின்றார் என்று உறுதிப்படுத்தியவனாய் தன் காதலை மேற்கொண்டு தொடர விரும்புகிறான் அவளுடன். அவளோ விலகி விலகி செல்ல இவனோ விடாதவனாக காதல் செய்கிறான். இப்படியே 6 மாதங்கள் முடிவடைகின்றன. 6 மாதங்களின் பின்னர் பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கிறது. அதன் போது அவன் வாழ்த்து தெரிவிக்கும் பாணியில் அவளுடைய கைகளை பற்றுகிறான். அப்போது பற்றிய கையை எப்போதும் விட்டுவிடக் கூடாது என்று மனதில் முடிவெடுத்தவனாய் சிறு புன்னகையுடன் விலகிச் செல்கிறான். இப்படியே 2 வாரங்கள் கழிந்து விடுகின்றன. அவனின் காதல் தொல்லை தாங்க முடியாமல் இறுதியில் அவளும் அவளுடைய காதலை ஏற்றுக்கொள்கிறாள். அவனுடைய காதலை பார்த்து இறுதியில் அவளே காதலை முதல் தடவையாக அவனிடம் கூறுகிறாள். அவனோ தான் சொல்ல முடியாமல் தவித்து அந்த காதலை அவளே சொன்னதால் ஆனந்த திருச்சியை ஊஞ்சலாடினான். இப்படியே பல்கலைக்கழக மறுபடியும் மட்டும் சுமார் 4 வருடங்கள் அவர்களுடன் காதலை தொடர்கிறது. அவனோ பல்கலைக்கழகம் முடிந்த வேளையிலே இணைகின்றான். பின் 6 மாதங்களில் என் பெற்றோருடன் பெண் காதல் திருமணத்தை செய்து வைக்கும்படி கேட்கிறான். அவர்களும் மனமகிழ்ச்சியோடு காதலியின் வீட்டாரை தங்களுடைய வீட்டை வந்து கதைக்க சொல்லுகிறார்கள். இரு வீட்டாரும் சேர்ந்து கதைத்து இன்னும் 6 மாதங்களில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் என்று முடிவெடுக்கின்றனர். இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு இருவரும் துள்ளி கொதிக்கின்றனர். அந்த 6 மாதங்கள் எப்போதும் முடிவடையும் என்று இருவரும் பெரும் காதலோடு காத்திருக்கின்றார்கள்.